முக்கியமான உணவே மத்த விஷப்பாம்புகள் தான். பெரிய மலைப்பாம்புகளை தவிர கிடைக்கிற எல்லா பாம்புகளையும் இது சாப்பிடும். கூடுதல் தகவல் என்னன்னா, தன்னோட இனத்தையுமே இது சாப்பிடுது. மத்த பாம்புகளோட விஷம் இதை ஒண்ணுமே பண்ணாது. அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை இதோட உடம்புக்குள்ள உருவாக்குது. மத்த பாம்புகளை இப்படி வச்சு செய்யறனாலதான் இதுக்கு கிங் கோப்ரா அப்படிங்கிற பெயரை கொடுக்கப்பட்டது. இதோட ஸ்லோவான மெட்டபாலிசம் காரணமா மெதுவா செரிமானம் ஆகிறதுனால ஒரு வாட்டி இது சாப்பிட்டுச்சுன்னா கூட அந்த உணவு பல மாசங்கள் தாங்கும். திரும்ப சாப்பிடவே வேண்டாம். மத்த பாம்புகள் மாதிரியே இதுவும் தன்னோட நாக்கால இறைய வாசனை பிடிச்சி அதை வேட்டையாடவும் செய்யுது. இதுக்கு ரொம்பவே பிளெக்சிபிளான தாடை இருக்கிறனால தலையை விட பெரிய இறைய கூட இதுங்களால விழுங்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரே கடியால பல மனுஷங்களையோ அல்லது ஒரு யானையோ கூட இதால கொல்ல முடியுது. இதுங்களால ரொம்ப நல்லாவே பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 330 அடி தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை கூட இது தெளிவா பாக்குது. ஆனாலும் இது மனுஷங்க கிட்ட இருந்து விலகி இருக்கதான் விரும்புது. இது மனுஷங்களை தாக்குறதுக்கு விரும்புறதே கிடையாது. ஆனா அதை டிஸ்டர்ப் பண்றவங்களுக்கு யமனா மாறிடும். இப்படிதான் கிங் கோப்ரா ஆசியாவோட தடுத்து நிறுத்த முடியாத ஜந்துவா வலம் வருது. பொதுவா காடுகள்ல இது 20 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுது. இந்தியாவோட தேசிய ஊர்வனமாகவும் இதுதான் இருக்கு. அடுத்ததா பிளாக் மாம்பா தெற்கு அப்புறம் கிழக்கு ஆப்பிரிக்காவோட சஹரா பாலைவன பகுதிகள் மற்றும் ஆப்பிரிக்க காடுகள் போன்ற பகுதிகளில் தான் வசிக்குது. இது